பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவருமில்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடருகிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவன்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். இப்பொழுது தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜா இயேசப்பா, அந்த வேலையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவரேப்பா நீங்கள் இடைப்படுங்க. நீங்கள் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய வரங்களினால் ஆண்டவரேப்பா எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவரை தகப்பனே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாட்கள் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியானவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆவியான தேவனை வெறுமையான பாத்திரமாக இருக்கிற நம்மளை நிரப்பும்படியாக, அவருடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்பும்படியாக நம்மளுடைய ஆவியானவரை அழைத்து இப்பொழுதே கூட ஒரு பாடலை பாடுவோம். அனுபவம் தாருமே, பின்மாறியாவியை ஊற்றுமே. அனுபவம் தாருமே, பின்மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. கீழ்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே
நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய மேலான வல்லமையினாலும் ஆண்டவரே உம்முடைய மேலான தரிசனத்தினாலும் ஆண்டவரே அப்பா அப்பா உம்முடைய மேலான வரங்களினாலும் கர்த்தாவே எங்களை நிரப்பும்படியாய் கிட்ட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை மகா பெரியது ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய மேலான கிருபை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. ஏசப்பா கர்த்தாவே அப்பா உங்க கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய மேலான கிருபை எங்கள் மீது இருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கதறி அழுத நேரத்தில் ராஜா ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரே அப்பா உடைந்து போய் நொறுங்கி போயிருந்த நேரத்தில் ஏசப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற ஆண்டவரே அப்பா கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா கத்தாவே, ஒவ்வொரு நாளும் ரட்சா ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா எத்தனையோ வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் தோன்று போயிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா கத்தாவே துவண்டு போயிருக்கிறோம் ரட்சா. ஆண்டவரே அப்பா எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை இல்லைனா நாங்கள் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி 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 என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாய் கத்த நீர் அப்பா ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீதியான வேலை அப்பா தாழ்த்தி உங்களுடைய வெளியேற பெற்ற கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்பட்டும். இந்த நாளில் கூட நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் ஏறெடுக்கபடி உதவி செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரும் இந்த ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச்சுக்கு உங்களை நாங்கள் அன்போடு வர வைக்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இன்றைக்கி நம்ம தேவ வார்த்தைக்குள்ளாக போகலாம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா எங்களோடு பேசுங்க. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. காண்கின்ற அப்பா அந்த கத்தாவே இந்த செய்தியை பார்க்கிற அப்பா கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கபடி உதவி செய்யுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட பேசுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்பட்டுங்க. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோட பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம தேவனோட வார்த்தையை பார்க்கலாம். பாருங்கள், இன்னைக்கு செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் டர்ன் மை சாரோஸ் இன்டு ஜாய்ஃபுல். சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியாக போட்டிருக்கு, ஜீசஸ் டர்ன் மை சாரோஸ் இன்டு எ ஜாய்ஃபுல். இயேசு என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். ஹல்லேலூயா. இயேசு என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற செய்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா அநேக செடிகள் இருக்குது, அநேக மரங்கள் இருக்குது, கனி கொடுக்குற அநேக மரங்கள் இருக்குது. அத்தி மரம் இருக்குது, திராட்சை மரம் இருக்குது, அநேக கனிகள் கொடுக்குற மரங்கள் இருக்குது. ஜனங்க பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் அந்த காட்டுக்குள்ளாக இறங்கி அநேக அத்தி பழத்தை, திராட்சையை, ஒலிவ மர பழத்தை எல்லாச்சும் பிச்சு அவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க, கொண்டு போவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மர்மர் என்று ஒரு செடி இருந்துச்சு. அந்த செடியை மட்டும் யாருமே தொடமாட்டாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க, அதை எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த மர்மர் செடி அதவாக கேட்டுக்குச்சாம், ஆண்டவரே என்னை எதற்காக நீங்கள் படைத்தீங்க? ஆண்டவரே நீங்கள் எதற்காக என்னை உண்டாக்குனீங்க? எல்லா செடிகளுக்கும் கனிகள் வருது, எனக்கும் கனிகள் வருது. ஆனால் மற்ற செடியோட கனிகள்லாம் சாப்பிட்றாங்க, ஆனால் என்னோட செடியோட கனி மட்டும் யாருமே தொட மாட்டுறாங்களே, யாருமே சாப்பிட மாட்டுறாங்களே. எதற்காக என்னை படைச்சிங்க? எதற்காக என்னை உண்டாக்குனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேள்வி அந்த மர்மர் செடிக்கு. அந்த மர்மர் செடி ரொம்ப ஆசையாக இருக்குமா, யாருனாச்சும் அந்த இடத்துக்கு என் கனிகளை பிச்சு சாப்பிட மாட்டாங்களா என்று அந்த மர்மர் செடி ரொம்ப ஆசையாக பார்க்குமா. ஆனால் யாருமே அது கிட்ட வரமாட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சிறுவன் அந்த காட்டுக்குள்ளாக வந்தபோது அவன் இந்த ஒவ்வொரு பழத்தை எடுத்து சாப்பிடும்போது இந்த மர்மர் செடி கிட்ட ஒரு கனியை பிச்சான். அந்த மர்மர் செடியோட கனி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு ஒரு திராட்சை
பழத்தை மாறி இருக்கும், அது அப்படிதாக இருக்கும். அப்போ அந்த மர்மர் செடி பார்த்திங்கன்னா, அந்த சிறுவன் அந்த மர்மர் செடியில் இருக்க அந்த கனியை பிச்சு அதை சாப்பிட்லான்னு போகும்போது உடனடியாக அவங்க அப்பா ஓடி அவன் கையில் இருக்க அந்த பழத்தை கீழே தட்டி விட்டுட்டு, இதை சாப்பிடாத, இது நல்லது இல்லை, இது ரொம்ப கசப்பாக இருக்கும், இது உடம்புக்கு, இது நீ சாப்பிட்டனா உனக்கு ரொம்ப கசப்பு தானே அதிகமாகிடும், இதோட இலைகள் கசப்பு, பழம் கசப்பு, எல்லாமே கசப்பு, இதோட பூ கசப்பு, எல்லாமே கசப்பு என்று அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்லும் போது தான் அப்போ தான் அந்த மர்மர் செடிக்கு தெரிஞ்சிச்சா, ஐயோ நான் ஒரு கசப்பான கனியா, என் இலைகள் கசப்பா, என்னோட பூக்கள் கசப்பா, எல்லாமே கசப்பானதா அப்படின்னு சொல்லி அந்த மர்மர் செடிக்கு அன்றைக்கி தான் தெரிய தான் நான் ஒரு கசப்பான ஒரு கனி கொடுக்குற ஒரு செடியாக நான் இருக்கிறேன். அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சா, ஆண்டவரே என்னை எதற்காக நீங்கள் கசப்பான ஒரு செடியாக படைச்சிங்க, எனக்கு என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க, எனக்கு என்ன திட்டத்தை வச்சுருக்கீங்க, ஏன் எனக்கு இப்படி என்னோட வாழ்க்கை மட்டும் யாரும் தொடாதபடி, என் பக்கத்தில் வராதபடி, என்னை சாப்பிடாதபடி, என்னை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் படைச்சிருக்கீங்களே, ஏன் ஆண்டவரே என்று பயங்கரமான அதுக்கு ஒரு கேள்வியாக அந்த மர்மர் செடிக்கு. அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கி நமக்கு கூட அநேக கேள்விகள் இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பங்கள், ஏன் எனக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஏன் என்னை மட்டும் தள்ளி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும், எதற்காக ஆண்டவர் என்னை படைச்சார், எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார், எதற்காக இந்த பூமியில் நான் பிறந்தேன், என்ன பர்பஸ், என்ன நோக்கம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கசப்புகள் இருக்குது, ஒரு தனிமை இருக்குது, ஒரு வெறுமை இருக்குது, ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நல்ல சுகம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, யார்கிட்ட ஒரு நல்ல பேர் இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்மர் செடியை போல் இன்றைக்கி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? அந்த மர்மர் செடி தேவனை நோக்கி கதறிச்சான், புலம்புச்சான், ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிச்சான், எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க என்று கதறி ஆண்டவர் நோக்கி கேட்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் திடீர்னு பதில் கொடுத்தாராம். சொன்னாராம், நீ காத்திரு, கண்டிப்பாக உன்னை ஒரு 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 பர்பஸோட ஒரு காரணத்தோடு நான் படைச்சிருக்கேன், கண்டிப்பாக நீ ஒரு ஆசீர்வாதமான செடியாக மாறப்போகிற. இது கேட்ட உடனே மர்மர் செடிக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம். அது ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் என்று அந்த நம்பிக்கையில் ரொம்ப ஆசையோடு வாழ்ந்து கொண்டு இருந்துச்சான். 1 வருடம் போச்சான், 2 வருஷம் போச்சான், 3 வருஷம் போச்சான். அப்போ ஆண்டவர்கிட்ட மறுபடியும் அப்பப்போ அழுது கேட்குமா, ஆண்டவரே என்னன்னு. அப்போது ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அந்த மர்மர் செடி ஆண்டவர் சமூகத்துக்கு போய், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், எப்போ எனக்கு ஒரு விடிவு காலம் வரும், எப்போ எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும், எப்போ நான் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் சக்ஸஸ் வரும் சொல்லுங்க ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவரை விடாமல் அழுது பயங்கரமாக ஜெபித்து நொறுங்குண்டு வேதனைப்பட்டு அவங்க ஜெபிக்கும் போது அந்த மர்மர் செடி மரத்துலேருந்து ஒரு பிசின் மாதிரி, ஒரு தண்ணீர் மாதிரி வெளியே அதாவது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு மாதிரி பயங்கரமாக அழுது அது ஜெபிக்கிற மாதிரி அந்த மர்மர் செடி அவ்வளோ வெறுமையாக ஆகி அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுற மாதிரி அது அந்த மர்மர் செடி அதோட செடியிலேருந்து அதோட கொடியிலேருந்து அந்த தண்ணீர் கீழே கண்ணீராக கீழே விழுந்துச்சு. அந்த கீழே விழுந்த உடனே சில துளிகள் கீழே விழுந்த உடனே திடீர்னு அந்த ஊருக்குள்ளாக ஒரு பயங்கரமான ஒரு நறுமணம், ஒரு சென்ட் ஸ்மெல்லு, அது ஒரு தெய்வீக ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் அந்த ஊருக்குள்ளாக போன உடனே ஜனங்கள்லாம், பா என்ன ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கே, இந்த ஸ்மெல் ஒரு தெய்வீக ஸ்மெல் மாதிரி இருக்கே என்று அந்த ஸ்மெல்லை அப்படியே மோந்துக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளாக வந்தார்களாம். அந்த காட்டுக்குள்ளே ஒவ்வொரு செடியாக மோந்து பார்க்குறாங்களாம்.
அப்போ கூட அந்த மர்மர் செடிக்கிட்ட வரமாட்டுறாங்களாம். அப்புறம் கடைசியாக இந்த மர்மர் செடியை பார்க்கும்போது அந்த மர்மர் செடியிலேருந்து கீழே சில ஒரு துளிகள் மாதிரி பிசின்கள் விழுந்தது பார்த்துட்டு ஒருவேளை இது இருக்கலாமான்னு சொல்லிட்டு அதை போய் ஒரு சிறுவன் எடுத்த போது உடனே அந்த சிறுவன் இதுலேருந்து தான் இந்த ஸ்மெல் வருதுங்க, இதுலேருந்து தான் இந்த நறுமணம் வருதுங்க, இதுதாங்க அந்த ஸ்மெல்லுங்க என்று சொல்லும் போது அந்த ஊரில் இருக்க எல்லா ஜனங்களும் அந்த மர்மர் செடி கிட்ட வந்து அந்த மர்மர் செடியிலேருந்து கீழே விழுந்த அந்த பிசின அந்த தண்ணீரை எடுத்து அவங்க மேலே பூசிக்க ஆரம்பித்தாங்களாம். பூசும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சென்ட்டு, ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடச்ச உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். அந்த மர்மர் செடியோட அந்த பிசின்களை எடுத்துட்டு போய் தன்னோட வீட்டில், தன்னோட ஆண்டோட சமூகத்தில், ஆலயத்தில் அதெல்லாம் கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு நறுகண்டம், நல்ல ஒரு ஸ்மெல் வெளியே வரும்போது அது வந்து எல்லாரும் ஆசையாக எடுத்து மேலே பூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களா, புலம்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் கதறி ஜெபிக்கும் போது, உங்களே உடைச்சி நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க சித்தத்தை, ஆண்டவர் நோக்கத்தை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை பிரதர் லோகேஷ் அவர்கள் வாசிப்பார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களையும் திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளியையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வைத்தாங்க. வெள்ளை போல தூப வர்க்கம் பாருங்க, அதுதான் மர்மர் செடியில் வந்த அந்த ஒரு கண்ணீர். அந்த மர்மர் செடி, அந்த சென்ட்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மர்மர் டியர்ஸ் என்று பேர் வச்சாங்களாம். அந்த சென்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா மர்மர் டியர்ஸ், அதாவது மர்மர் அழுது ஜெபித்து அந்த பிசின அந்த அழுகையை வெளியே வந்ததால் அந்த சென்ட்டுக்கு பேரே அவங்க வந்து மர்மர் டியர்ஸ் என்று வச்சாங்க. வெள்ளை போல தூப வர்க்கம் பாருங்கள், எல்லா ஆலயங்களில் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளை போல தூப வர்க்கத்தை வைத்து அந்த நறுமணத்தை, அந்த காட்லி ப்ரெசன்ஸ், காட்லி அந்த தெய்வீக அந்த ஸ்மெல்லை வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் நம்ம வாசிக்கலாம் எக்ஸோடஸ் யாத்ராகமம் 15வது அதிகாரம் 24, 25 எடுத்து வாசிங்க. பிரதர் லோகேஷ் வாசிப்பாங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. போதும். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், மோசே தன்னோட ஜனங்களோட, இஸ்ரவேல் ஜனங்களோட போகும்போது தண்ணீர் தாகம் அவங்களுக்கு வந்து விட்டது. தண்ணீர் வந்து முன்னாடி இருக்குது. என்ன தண்ணீர் இருக்குன்னா, ஒரு மாறாவின் தண்ணீர் அங்கே பார்க்குறாங்க. அந்த மாறாவின் தண்ணீர் ரொம்ப கசப்பாக இருக்குது. அந்த கசப்பான தண்ணீரை யாரும் குடிக்க முடியாது. ஜனங்க குடிக்க முடியாது, ஆடு மாடு குடிக்க முடியாது, யாரும் குடிக்க முடியாது. அப்போ ஜனங்க உணர்றாங்க, என்ன நீங்கள் இப்படி கசப்பான தண்ணி ஆயிடுச்சே, இது எப்படி குடிக்கிறது அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட மோசே ஜெபம் பண்ணி கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு மரத்துண்டை காட்டுறார். அந்த மரத்துண்டு பார்த்திங்கன்னா அது மர்மர் மரத்துண்டுங்க. ஹல்லேலூயா. அந்த மர்மர் மரத்துண்டு ஒரு கசப்பான துண்டு தான். ஆனால் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே இந்த தண்ணீர் கசப்பு, இந்த மரமும் கசப்பு, இதை தூக்கி உள்ளே போட்டால் கசப்பில் கசப்பு சேர்ந்தால் என்ன ஆண்டவர், அவன் இன்னும் கசப்பாயிடுமே ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட மோசையெல்லாம் எதுவுமே கேட்கல. ஆண்டவர் சொன்னபடியாக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மர்மர்
அந்த கட்டையை அந்த உட்பீஸை எடுத்து அந்த தண்ணீரில் போட்ட உடனே அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாக இனிமையாக ஸ்வீட்டாக மாறிச்சிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம கசப்பாக இருக்கிறோமா, தனியாக இருக்கிறோமா, நம்மளை யாரும் கண்டுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். அந்த மர்மர் செடியோட கண்ணீரை அந்த கண்ணீரை அந்த ஊரில் இருக்க இஸ்ரவேலில் இருக்க அநேக ஜனங்க, ஏன் இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த மர்மர் டியர்ஸோட சென்ட் நிறைய பேர் வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் அருமையான தேவ ஜனங்களே, இது ஒரு ஓமையாக இஸ்ரவேல் தேசத்தில் சொல்கிறார்கள். பாருங்கள், நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குது. நம்ம கூட நினைக்கிறோம் நம்மளை யார் நமக்கு உதவி செய்வா, நம்ம ஒரு பள்ளத்தில் இருக்கிறோமே, சேத்துல இருக்கிறோமே, நம்ம இல்லை யார் தூக்குவா, நமக்கு யார் உதவி செய்வா என்று நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், புலம்புறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் அழைக்கும் போது, அவரை கூப்பிடும் போது, கர்த்தர் உங்களை கண்மலை மேல் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிங்க சங்கீதம் 40வது அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் எடுத்து வாசிக்கிறீங்களா லோகேஷ்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். மர்மர் செடி செஞ்சது அதுதான். கர்த்தர் சொன்னபடி பொறுமையாக காத்திருந்தார்கள். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பார்த்தீங்களா? ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது, அழுகும் போது, ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி கதறும் போது, அவர் உங்கள் பக்கமாக சாஞ்சி உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மேற்கொண்டு பாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து. பார்த்தீங்களா? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை அவர் தூக்கி வெளியே எடுத்தார். ஹல்லேலூயா. நம்மளை தூக்கி வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது ஆண்டவரே நமக்காக செய்யும் போது நம்மளை ஒரு சும்மா ஸ்திரமான ஒரு இடத்துல நிப்பாட்டுகிற தேவனாக இருக்கிறார். மீண்டும் வாசிங்க. என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. என் கால்களை எங்க வைக்கிறாரு? கண்மலை மேல வைக்கிறார். ஹல்லேலூயா. உறுதியான இடத்துல வைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, அவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, அவர் சமூகத்தில் நீங்கள் புலம்பி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது, அவர் சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் போது, கர்த்தர் என்ன பண்ணுறாருனா உங்கள் பக்கமாக சாய்ந்து, நீங்கள் குழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் சேற்றில் இருந்தாலும் சரி, உங்களை வெளியே எடுத்து உங்களை கண்மலை மேலே நிறுத்துகிற, அதாவது ஸ்திரமான ஒரு இடத்துல. அதை யாரும் அசைக்க முடியாது, அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் சாட்சிட முடியாது. அது ஒரு ஸ்திரமான ஒரு இடம்தான் கண்மலை. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனங்களே, தாவீது சொல்கிற ஒரு காரியந்தாங்க. பாருங்கள், நீங்கள் கர்த்தரை நம்பும் போது, அவர் சமூகத்தை அழுது உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஸ்திரமான ஒரு இடத்துல நிப்பாட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கோட்டையுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்து நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகின்றது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இது தாவீது சொல்கிற ஒரு சங்கீதங்க. அவரை தாவீது பாடல் பாடி பாடி அவரை ஆராதிச்சார், துதிச்சார். அவர் இருதயத்திலேருந்து அவர் உதடுகள் பாடுச்சுங்க. அவரை நோக்கி துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது, கர்த்தர் உதவி செய்து ஆசீர்வதித்து வல்லமையாக நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தாவீது கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். தாவீது ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற, தன்னோட தகப்பனோட ஆடு மேய்க்கிறவராக இருந்தார்.
ஆனால் அந்த ஆடுகளை உண்மையாக அவர் மேய்த்தார். அந்த ஆடுகளை அவர் கண்ணும் கருத்தோடு அவர் நடத்தினார். ஆண்டவர் சமூகத்தில் அவர் என்ன பண்ணார்னா ஜெபித்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு ஆண்டவரை தேடிக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருந்ததால் தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, தாவீதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுங்களா? தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணார்னா எல்லா விதமான போராட்டத்திலேருந்து ஆடு மேய்க்கும் போது சிங்கங்கள் ஆடுகளை அடிக்க வந்துச்சு, கரடிகள் ஆடுகளை அடிக்க வந்துச்சு, எவ்வளோ நாச மோசங்கள் வந்துச்சு. ஆண்டவர் தாவீதுக்கு பலனை கொடுத்து அந்த ஆடுகளை அந்த பொல்லாத காரியத்திலிருந்து அந்த ஆடுகளை தப்புவிக்க தாவீதுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் இல்லை, தாவீதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுல் தாவீதை கொல்லறதுக்காக எவ்வளோ விரட்டினார், எவ்வளோ அவர் பின்னாடியே சுற்றினார். ஆனால் தாவீதை ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா தாவீது கூட யார் இருந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். தாவீது நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், நேராக சாமுவேலை போய் தேடி, சாமுவேலே நீங்கள் என்னை அபிஷேகம் பண்ணீங்க, என்னை ராஜாவாக நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க, ஆனால் சவுல் என்னை கொல்லறதுக்காக தேடிட்டே இருக்கிறாரு, கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா அவர் என்னை கொல்லாமல் இருப்பார் என்று தாவீது நினச்சிருந்தா போய் சாமுவேலை பார்த்துருக்கலாம். ஆனால் தாவீது சாமுவேலை எப்போ பார்த்தார்னா ஃபஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தார். அதோட சாமுவேல் மரிக்கிறதுக்கு முன்பாக தாவீது போய் கடைசியாக சாமுவேலை போய் மீட் பண்ணிட்டு வந்தார். நடுவில் எவ்வளோ பிரச்சனைகள் தாவீதுக்கு, பள்ளத்தாக்கு, எல்லாம் மரண பள்ளத்தாக்கு, காடுகள், பாலைவனங்கள், எங்கெங்கேயோ விரட்டிக்கிட்டு போனார் சவுலும் அவங்க ஆட்களும். ஆனாலும் தாவீது என்ன பண்ணார்னா கர்த்தரை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தார், கர்த்தரை மட்டும்தான் விசுவாசிச்சிருந்தார், கர்த்தர் சமூகத்தில் மட்டும்தான் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வாங்க, இந்த ஆபத்துலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த பொல்லாத காரியத்துலேருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று ஆண்டவரை மட்டும்தான் நம்பிட்டு இருந்ததால் தேவன் சவுலுக்கிட்டேருந்து, எல்லா பொல்லாத ஜனங்கிட்டேருந்து தாவீதை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. வெளியே மட்டும் கொண்டு வரல. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு கண்மலை, தாவீதை ஒரு கண்மலை மேலே நிற்க செய்தார், ஒரு ஸ்திரமான இடத்துல நிற்க செய்தார். அதான் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்பி இருக்கிறீங்களா? கர்த்தரை மட்டும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக கர்த்தர் உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வருவார், உங்களை ஒரு ஸ்திரமான இடத்துல நிப்பாட்டுவார். அப்போ அந்த இடத்த யாரும் அசைக்க முடியாது, அந்த உயர யாரும் உங்களை கீழே கொண்டு வர முடியாது. அது ஒரு ஸ்டேபிளான, ஸ்ட்ராங்கான, ஒரு ஸ்திரமான, ஒரு பெர்ஃபெக்டான, தேவனால் உங்களுக்காக ஏற்பட்டு கொடுத்த, உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அது இடமாக இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, தாவீது கிட்ட அவர் பிரச்சனையில் இருக்கும் போதும் கர்த்தரை ஆராதிச்சார், ராஜாவை மாறின பிறகும் ஆண்டவர் ஆராதிச்சார். எப்போவுமே அவர் நாவில் புதிய பாடல்கள் இருந்துச்சு. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறேன், எனக்கு நன்மை செய்தீரே, என்னை பாதுகாத்து கொண்டீரே, என்னை ரட்சித்தீரே, என் கூடவே நீங்கள் இருக்கிறீங்களே, என்னை போஷித்தீரே, என்னை மரண இருள் பள்ளத்தாக்கில் பாதுகாத்து நான் போகும்போது வரும்போது எல்லா சமயத்திலும் என்னை பாதுகாக்கிறீங்களே என்று ஆண்டவர் சமூகத்தில் எப்போவுமே தாவீதோட வாயில புதிய பாடல்கள் நிறைந்து இருந்துச்சாம். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், உங்களை ஒரு ஸ்திரமான இடத்துல நிப்பாட்ட ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னா, கர்த்தர்
கர்த்தரை எப்போவுமே துதிக்க வேணும், அவரை ஆராதிக்க வேணும், அவர் சமூகத்தில் ஜெபிக்க வேணும், அவர் சமூகத்தில் காத்திருக்க வேணும். எப்படியாக அந்த மர்மர் செடி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அந்த நேரம் வரும்போது அது வெடிச்சு தன்னோட கண்ணீரை சிந்தும் போது அந்த பிசின்கள் வெளியே வரும்போது எப்படியாக அது ஒரு பிரபலமான ஒரு சென்ட்டாக ஒரு 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 தெய்வீக பிரசன்ஸை, தெய்வீக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளபடியாக எல்லா ஜனங்களும் அது பக்கத்தில் வரத்துக்கு பயந்தாங்க, அது பக்கத்தில் தொடத்துக்கு பயந்தாங்க. ஆனால் அந்த பிசினை அந்த அந்த அதோட கண்ணீரை எடுத்து தன் மேலே பூசிக்க கொண்டு ஆரம்பித்தார்கள். அது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை கொண்டு அந்த மாறாவின் தண்ணீரை, மர்மர் செடியில் இருக்க அந்த மரத்துண்டை எடுத்து மாறாவின் தண்ணீரில் போடும்போது அந்த மாறாவின் தண்ணீர் எப்படி சுவையாக மதுரமாக மாறிச்சோ அதே போல் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ, எந்த இடத்துக்கெல்லாம் போகிறோமோ கர்த்தர் நம்மளை கொண்டு அந்த இடத்தை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது எங்கெல்லாம் போனாரோ, தாவீது என்னெல்லாம் செஞ்சாரோ தேவனோட கரம் அவரோடு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். ஜீசஸ் டர்ன் மை sorrows into a joyful. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிங்க, நம்புங்க, அவர் சமூகத்தில் காத்திருங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் கரத்தில் உங்களை தாழ்த்தி சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் என்று. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு இந்த காணொலியை காண்கின்ற அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பாலோ. உங்கள் கிருபையை தாங்கப்பா. உங்கள் வாழ்க்கையில் தனிமையை உணரலாம், பிரச்சனைகளை, கஷ்டங்களை, அழுகை அப்பா, அவங்க அழுதுட்டு இருக்கலாம்ப்பா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்கள் சமூகத்தில் அப்பா இவங்களை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அந்த மர்மர் செடிக்கு செய்த அற்புதத்தை போல இவங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் அப்பா அடை கத்தாவே அந்த சேற்றிலேருந்து, அந்த படுகுழியிலேருந்து வெளியே வர்றபடி உங்கள் கரத்தை கொடுத்து உங்களை தூக்குங்க, தூக்கி கண்மலை மேலே நிறுத்துங்க, ஒரு ஸ்திரையான இடத்துல நிப்பாட்டுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உங்களை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருத்தரோட வாயிலையும் அப்பா தேவ பாடல்கள் இருக்கட்டும் அப்பா, தேவனை துதிக்கட்டும், ஆராதிக்கட்டும், அவர் நாமத்தை மகிமைப்படபடி உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக செய்கிற எல்லா நன்மைகளுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி என்று செலுத்திக்கிறோம். எங்கள் கூடவே இந்த வழி நடத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பா நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, அதே போல் நம்ம ஜெபிக்கலாம். காணிக்கை தசமாக கொடுக்குற ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காணிக்கை தசமாக கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை, உங்கள் தயவை தாங்க அப்பா. உங்கள் தேவைகளை சந்திங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையால் நிரப்புங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிருப்பாயாக. ஆமென். The grace of Lord Jesus Christ, the love of God, the coming of the Holy Spirit be with us now and forever. Amen, amen, amen. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறந்துடாதீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருக்கிறார். இயேசு என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். Hallelujah. Thank you. God bless you.